ஹலோ வியூவர்ஸ், ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதையெல்லாம் எப்படி முளைச்சிருக்குன்னு பார்க்கலாமா? ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன விதையெல்லாம் போட்டேன்னு பார்க்கணுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய் விதை தான். போட்டு 3 நாளில் நல்லா வளர்ந்துருச்சுங்க. இது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் விதை தான். 4 போட்டிருக்கேன், அதில் 3 செடி தாங்க வளர்ந்துருந்தது. இது பார்த்தீங்கன்னா நீல கலர் சங்குப்பூ செடி தாங்க. ஒரு 4 செடி போட்டிருந்தேன், அது எல்லாமே வந்துருச்சுங்க. விதை போட்டு 1 மாதம் இருக்கும், அதுக்கப்புறம் தாங்க மழை பெஞ்சதால் வந்தது. இது பார்த்தீங்கன்னா சொரக்கா, ஒன்றே ஒன்று தாங்க வந்தது. 1 மாதத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அவரைக்காய் நல்லா நீளமாக கொடி போக ஆரம்பிச்சிருச்சுங்க. அது இல்லாமல் கீழே தான் விட்டுருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பீக்கங்காய். பீக்கங்காயில் மொக்கு கூட இருக்குங்க. எப்போ பூ பூக்குன்னு ஆர்வமாக இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, பாவக்காவும் ஒரு 3 செடி வந்துருச்சுங்க. பாவக்காய் மட்டும் 1 வாரம் கழிச்சு தாங்க வந்தது. ஆனாலும் சீக்கிரமாகவே முளைச்சிருச்சு எல்லா செடியும். இது பார்த்தீங்கன்னா சங்குப்பூ தான். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு பார்த்தீங்களா? நல்லா கொடி ஹைட்டாக வளர்ந்ததுக்கப்புறம் வேலி மேலே ஏற்றி விட்டுருவேன். அதுக்கப்புறம் அந்த வேலியில் தாங்க பூ பூக்கும். இங்கேயே ஒரு 5 செடி வச்சுருக்கேங்க. அடுத்து என்ன செடின்னு பார்த்தீங்கன்னா தக்காளி தாங்க. ஒரு 30 நாற்று இருக்குங்க, தனித்தனியாக பிரித்து வச்சு தாங்க. இது சொரக்காய் செடிங்க. 3 வந்தது, அதில் 2 தான் நல்லா இலையிட்டு வந்திருக்கு. இன்னொன்று மயில் மாணிக்கம் செடி, அது எப்போவோ வச்சதுங்க, காஞ்சி போயிடுச்சு. மழைக்கு மறுபடியும் துளிர்த்து வந்திருக்கு. இதெல்லாம் கீரை செடிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெண்டைக்காய் தாங்க. வெண்டைக்காய் செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 செடி வந்துருச்சுங்க. அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் கீரை செடி போட்டு விட்டுருக்கேன். அதுக்கு பக்கத்தில் மறுபடியும் வெண்டைக்காய் செடி தாங்க. இது பாருங்களேன், ஒரு 7-8 இலை தான் இருக்கும், அதுக்குள்ளே பிஞ்சு வந்துருச்சு. இது அந்த அளவுக்கு காய் கொடுக்குற ஹைப்ரிட் வெரைட்டிங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் தான் போட்டு விட்டுருந்தேன். நிறைய விதை போட்டிருந்தேன், நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஆனால் 3 செடி தாங்க வந்தது. விதை ஒன்றும் அவ்வளோ வீரியமாக இல்லை. இந்த பக்கம் ஒரு செடியும் போட்டு விட்டுருந்தேன், அதுவும் நல்லா வளர்ந்ததும் எல்லாம் ஒன்றா வச்சுருவேன். இதெல்லாம் கீரை செடி தாங்க. இது பார்த்தீங்கன்னா தக்காளி செடிங்க. ஒரு 30 நாற்று இருந்தது, தனித்தனியாக பிரித்து வச்சுருந்தேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 7 செடி இருக்கும். எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இல்லைங்க? நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்குங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா வெட்டி வேர் வச்சுருந்த இடம் தாங்க. அந்த இடம் சும்மாவே இருக்குன்னு சொல்லி அதில் ஒரு 4 செடி போட்டு விட்டுருந்தேன். இது பார்த்தீங்கன்னா புளிச்சக்கீரை செடி தாங்க. 4-5 விதை போட்டேன், அதில் ஒரே ஒரு செடி வந்திருக்கு. இதிலிருந்து தாங்க இனிமேல் விதை கலெக்ட் பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் நாற்று தாங்க. இந்த ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், என் சேனலில் இருக்கும், கிளிக் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே தனித்தனியாக நெட்டு வைக்கணுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.